ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் போடாதீங்க. அதே மாதிரி டார்கெட் கம்ப்ளீட் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டை வெளியே வராதிங்க. உங்களுடைய வின்னிங் ரேஷியோவும் உங்களுடைய அந்த ரிஸ்க் ரேஷியோ மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரெண்டு தான் உங்களை கரை சேர்க்குமே தவிர வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் வேறு எந்த செட்டப்பும் நீங்கள் ஒரு யூடியூப்பில் லைவில் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவும் உங்களுடைய வின்னிங் ரேஷியோ தான் மெயின். இது மேலே கவனம் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எந்த பக்கம் போகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, முக்கியமாக எல்லோரும் பேசுகிறதுனா அந்த 12 லட்சத்தை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது வெரி குட். இந்த பங்கு சந்தைக்கு ஏற்ற ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய ஆங்கிளில். ஆனால் இந்த டேக்ஸ் ரெடியூஸ் 12 லட்சம் பண்ணது ஓகே, குட், சூப்பர், அது நல்ல விஷயம் ஓகே. சரி சார், நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்காக நெக்ஸ்ட் மூமெண்டம் என்ன ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50ல் என்ன சார் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது கண்டினியூவாக அந்த 3 days க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு இல்லை நிஃப்டி 50ல். அதாவது கண்டினியூவாக இந்த 3 கேண்டில் நிஃப்டி 50ல் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50ல் என்ன சொல்ல வந்துச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் சின்னதாக ஒரு கனெக்ஷன் ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வந்துச்சு அந்த இடத்துல சப்போர்ட் லெவலில் கிட்ட ப்ரைஸ் நிற்குது. ஸோ அதோட ரிஜெக்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் அன்றைக்கி பட்ஜெட் டேன்னு கூட, அதாவது மார்க்கெட் என்னாச்சு, மேலே மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு, திரும்ப இங்கே சஸ்டன் ஆகி நிற்குது. கிட்டத்தட்ட அந்த 24,500 அந்த 23,500 ரேஞ்ச் கிட்ட ப்ரைஸ் நிற்குது. இந்த மாதிரி டோஜி டேங்க் டாப்லேயே செல்லர் அவருடைய ப்ரெஷர், கீழே பையிங் ப்ரெஷர். ஸோ மிடில் கன்ஃபியூசிங்கில் மார்க்கெட் இங்கே நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸோடைய ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல மேலே மூவ் ஆச்சு இல்லை, ஸோ இதை கரெக்ஷனாகவும் இதில் எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது இதே லெவலில் அப்படின்றப்போ இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இதில் என்ன 23,750 கிட்ட நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணலாம் நிஃப்டி 50ல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, ஒருவேளை இந்த பிரேக் அவுட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு பிரேக் அவுட் நடந்தது இல்லையா, ஸோ இந்த ரீடெஸ்ட்காக ப்ரைஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 23,250 கிட்ட, அதாவது இந்த ரெட் கலர் கேனில் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரீடெஸ்ட்காக வர சொல்லணும்னா இந்த 23,000 அப்படின்ற ஒரு ரவுண்ட் நம்பரும் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த லெவல் கட் பண்ணி கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுனப்போ ஸோ 23,000 ரவுண்ட் நம்பரை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளானை பண்ணலாம். இது டே சார்ட்டில் நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது ப்ரைஸ் நம்ம எங்கெங்கே வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னு. சரி, நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்ன ஒரு மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த பெரிய ட்ரெண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்காக அந்த பிக்சர் பார்த்தாச்சு நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் எங்கெங்கே சப்போர்ட் லைன் வருது, சப்போர்ட் லைன், சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் லைன்லாம் மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ப்ரைஸை மேலே போக முடியாமல் எங்கே பிரேக் டவுன் ஆகுது, அந்த பிரேக் டவுன் ஆகிறதுல வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணலாம். ஸோ அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்டேயும் உங்களுடைய எங்கெங்கே சப்போர்ட்டுக்கு அதெல்லாம் உங்களோட டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். ஆனால் இந்த அந்த ஸ்டாப்பில் பிரேக் டவுன் ரேட் இருக்குங்களா, அந்த இடத்துல கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்குதுன்னா பாடியோட, ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் ஆகி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். இது ஷார்ட் சைடில் பிளான். ஓகே, அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன, அது ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது, இங்கே சஸ்டன் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகலை, இங்கே மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்போ இந்த இடத்துல பிரேக் டவுனில் ஒரு வாய்ப்பு, பிரேக் அவுட்டில் நீங்கள் வாய்ப்புகளை பார்த்து நெக்ஸ்ட் நீங்கள் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே அதே தான், எங்கே பிரேக் அவுட் ஆகுது அங்கே வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்மால் ஸ்டாப் லாஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து வரலாம். பேங்க் நிஃப்டிலே சேம் அதே மாதிரி நம்ம டே சார்ட்லேருந்து வரலாம். அப்போது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஏன் சார் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 1 lakhல மூவ் ஆகிட்டு இருக்குது. இது பேங்க் நிஃப்டி டபுள், அதாவது ஒரு பாட்டம் க்ரியேட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ரிஜெக்ஷன் ஆகிட்டு நிற்குது ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி கீழே பையர்ஸ் ப்ரெஷ் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க மார்க்கெட்டை. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாமா? நோ, இங்கே கீழே, அதாவது இந்த 49,000க்கு பிலோ க்ளோஸ் கொடுத்தா நம்ம லோவர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம டேர் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு 48,000 நம்ம டார்கெட்டாக எதிர்பார்த்து நெக்ஸ்ட் வரும் இந்த வாரத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணலாம்.
ஓகே, ஏன்னா இந்த ப்ரைஸு கீழே வந்துச்சு, சின்னதாக ஒரு பேஸ் அமைச்சிச்சு, அகைன் கீழும் இதில் ஒரு பிரேக் டவுன், இந்த லோ டார்கெட்டு. இப்போ நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் என்ன ஆகும், எல்லாருடைய எஸ்எல் எங்கே இருக்கும், இந்த லோவில் தான் இருக்கு இல்லையா. பிரேக் அவுட் என்னென்ன, இதுக்கு மேலே நம்ம க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். தவிர நம்ம இங்கேருந்து விலை கம்மியாக கிடைக்குது, இங்கேருந்து பை போகலாம் அப்படின்றது வெரி ரிஸ்கி ட்ரேட் ஆகும். அதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகாதீங்க. ஓகே, ஸோ நம்ம பிளான் என்ன பண்ணோம், இது சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பிளான். இப்போ நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் மூவ் ஆகிட்டு அங்கே நம்ம என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ண. வீடியோ பிடிச்சது உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம், சேம் அதே மாதிரி தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணாமல் இந்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டோம். அப்போ ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆனால் நம்ம வந்து இந்த 48,800 சம்திங் இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட்டை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 48,400 நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ரீச் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகலை, ப்ரைஸ் வந்து இங்கே சஸ்டனாக நிற்குது, இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.